புத்தகங்களை நாகூம் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரத்தின் 3 வசனத்திற்கு நேராய் திருப்பிக் கொள்வோம். நாகூம் 1 அதிகாரம் 3 வசனம். கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர், அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது, மேகங்கள் அவருடைய பாதத்தூளாய் இருக்கிறது. இந்த வசனத்தில் நடு மையத்தை மாத்திரம் இன்றைக்கு நாம் எடுத்து தியானிக்கும்படி ஆவியானவர் நடத்தினார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது. சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க எல்லாரும். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. இன்றைக்கு நாம் கவனிக்க போகிற செய்தியின் தலைப்பு God's way in the storm. பெருங்காற்றில் தேவனுடைய பாதை. பெருங்காற்றில் தேவனுடைய பாதை. God's way in the storm. நாம் எல்லாருமே புயல்களை கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம், சில வேளையில் அனுபவித்திருக்கிறோம். இந்த புயல்களை யாருமே வரவேற்பதில்லை, விரும்புவதில்லை. புயல்களுக்காக யாரும் ஜெபம் பண்றதில்லை. புயல் வரட்டுமே அப்படின்னு யாருமே விரும்ப மாட்டாங்க. புயலை கண்டாலே எல்லாருக்கும் பயம், புயலை கண்டால் நடுக்கும். புயலை எவ்வளவு தூரம் தவிர்க்கலாம், புயலை விட்டு எவ்வளவு தூரம் ஓடலாம், நம்மை தற்காத்து கொள்ளலாம் என்று தான் நம்ம பொதுவாகவே ஓடுவோம். நம்முடைய அரசாங்கங்கள் கூட புயல் வருகிறது என்றால் எச்சரிப்பை தான் கொடுப்பாங்க. அதுக்கு பெரிய கொண்டாட்டத்தை வைக்க மாட்டாங்க. ஓ புயல் வந்துருச்சு எல்லாரும் வெளியே வந்து கொண்டாடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. எச்சரிப்பின் செய்தியை கொடுத்து ஒளிந்து கொள்ளுங்க, ஓடி விடுங்க, பாதுகாப்பான இடத்துக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. புயலை யாரும் தங்கள் பாதையா மாற்ற மாட்டாங்க. புயல் பயங்கரமானது. நீங்கள் 83 சங்கீதம் 15 வசனத்தை வாசிக்கும் போது, நீர் உமது புயலால் அவர்களை தொடர்ந்து உமது பெருங்காற்றினால் அவர்களை கலங்க பண்ணும் என்று சொல்லுகிறார். அப்ப புயலும் பெருங்காற்றும் ஒருவருக்கு கலக்கத்தை தான் கொண்டு வரும், நிம்மதியை கொண்டு வராது. நீங்கள் ஒரு 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 கப்பல் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு விமானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அவங்க போகிற பாதையில் இந்த காலத்துலலாம் முன்னாலேயே சேட்டலைட் மூலமாக எந்தெந்த இடங்களில் புயல் இருக்கு, ஆபத்தான இடங்கள் இருக்கிறது என்பதை முன்னாகவே கணித்து விட முடியுது. அவங்க மேப்பில் அப்படியே தெரியுது. இந்தந்த பாதையில் புயல் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சா உடனே என்ன செய்கிறாங்கன்னா, அந்த புயலை எப்படி தவிர்த்துட்டு வண்டியை எடுத்துகிட்டு போகிறதுன்னு பார்க்குறாங்க. கப்பலை வேறு திசையில் மாற்றிட்டு போயிடுறாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மேகத்தில் புயல் உருவாயிருது, அந்த வழியில் ஒரு விமானம் போக வேண்டியிருந்தால் ஒன்று வழியை மாற்றுவாங்க, பக்கத்தில் இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிடுவாங்க, ஃப்ளைட்டை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா புயல் பாதை கிடையாது, புயல் பாதகம், பெரிய ஆபத்து. அதை தான் நீங்கள் 55 சங்கீதம் 6 முதல் 8 வசனங்களை பார்க்கும் பொழுது 6 வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்றார், எனக்கு மாத்திரம் புறாவை போல சிறகுகள் இருந்தா நான் பறந்து போய் இளைப்பாறிடுவேன். எங்கிருந்து இளைப்பாறுவேன்னா 8 வசனத்தில் பெருங்காற்றுக்கும் புயலுக்கும் தப்ப தீவிரித்து கொள்ளுவேன்றார். விங்ஸ் மட்டும் இருந்தால் பறந்து போயிடுவேன், புயலுக்கு தப்புறதுக்குன்னே ஒரு பறவை போல பறந்து போயிடுவேன் என்று அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம். நம்ம அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பொதுவாகவே புயல்னாலே பிரச்சனை, புயல்னாலே பாதிப்பு, புயல்னாலே ஆபத்து, இப்படி தான் நம்ம புரிஞ்சிருக்கோம், கற்றிருக்கிறோம், அனுபவிச்சிருக்கிறோம். ஏன்னா நம்ம எப்பெல்லாம் ஒரு இடத்துல புயல் வீசுதோ அந்த புயல் கடந்து போன பிறகு அந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வ நாசமாயிருக்கும். வீடுகள் இழந்து, மனிதர்கள் இறந்து, ஆடு மாடுகள் இறந்து, பொது சொத்துக்களெல்லாம் இழந்து, ரோடெல்லாம் பரிதாப கோலத்தில் அதை சுத்தம் பண்ணுறதுக்கும் அதை சீரமைக்கிறதுக்கும் எத்தனை கோடிகள் நஷ்டம் ஆகிறது இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். புயல்னாலே நமக்கு பாதிப்பு, பாதகம், இப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம வாசித்த நாகூம் 1 அதிகாரம் 3 வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வழி, எல்லாரும் சொல்லுங்க, யாருடைய வழி? கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. ஆச்சரியமா இருக்குது. ஆண்டவரே வேற இடமே உனக்கு வழி தெரியலையா? புயலையா வழியா மாற்றுவீங்க? ஆண்டவரே பெருங்காற்றையா வழியா மாற்றுவீங்க? நாம பயப்படுறது போல, பதுங்கிறது போல, ஒழிகிறது போல கர்த்தர் புயலை பார்த்து ஒழிகிறது இல்லை, அந்த புயலையே பாதையா மாற்றார். ஏன் தெரியுமா? அதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. நீங்கள் 107 சங்கீதம் 23 முதல் 25 வசனங்களை வாசிப்பீர்களானால், கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே, அவர்களை பாருங்க, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்தில் அவருடைய அதிசயம் காண்கிறார்கள்.
அவர் கட்டளையிட, கர்த்தர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். ஏன் கர்த்தர் வந்து பெருங்காற்றை பார்த்து பயப்படுறது இல்லைன்னா, பெருங்காற்றையே அவர் தான் கட்டளையிட்டு வர வைக்கிறாராம். பெருங்காற்று கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறது, அவருடைய ஆதீனத்திற்குள்ள இருக்கிறது, அவருடைய ஆளுகைக்குள்ள, அரசாட்சிக்குள்ள, வல்லமைக்குள்ள அது அடங்கி இருக்கிறது. தனக்கு கீழே இருக்கிற ஒரு வலிமையை பார்த்து கர்த்தர் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நம்ம ஏன் பெருங்காற்றை பார்த்து பயப்படுறோம்னா, அந்த பெருங்காற்றுக்கு எதிராக நம்ம வல்லமை ஒன்றும் செயல்படாது. நாம வைக்கிற தகடு, நாம வைக்கிற எதிர்ப்பு தக்கட்டு ஒன்றும் நிற்காது. நாம ஒளிய வேணும். ஆனால் கர்த்தர் வந்து பெருங்காற்றையே அடக்குகிற தேவனாய் இருக்கிறார், அதன் மேல் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுது. இது நமக்கு ஒன்று புரியுது, நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களுக்கு மாத்திரம் தேவன் அதிகாரி அல்ல, ஆளுகை செய்கிறவர் அல்ல, நம்ம பிரச்சனைகள் மேலே அவர் ஆளுகை செய்கிறார். இது நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. யோபுவின் வாழ்க்கையில் கர்த்தர் தான் அவனை ஆசீர்வதித்து கிழக்கத்தின் புத்திரரில் எல்லாரிலும் மகா பெரியவனா கர்த்தரவனை உயர்த்தினா அது கர்த்தர் தான் காரணம். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆனால் அதே தேவன் தான் யோபுவின் வாழ்க்கையில் பல பாடுகள், போராட்டங்கள், இன்னல்கள், துன்பங்கள் எல்லாம் வர்றதுக்கு அவர் தான் பெர்மிஷன் கொடுத்தார். தென்றல் மீதும் கர்த்தர் ஆளுகை செய்கிறார், புயல் மீதும் கர்த்தரை ஆளுகை செய்கிறார். நம்ம வாழ்க்கையினுடைய இன்பங்கள்லையும் கர்த்தர் ஆளுகை செய்கிறார், துன்பங்களை கர்த்தர், ஜீவனும் அவருடையது, மரணமும் அவருடையது. கர்த்தர் கொடுக்கிறார், கர்த்தர் எடுக்கிறார். அதனால தான் அவரை சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லுகிறோம். அதனால தேவன் காற்றை பார்த்து பயப்படுறது இல்லை, ஒளியறது இல்லை, பதுங்கிறது இல்லை. அதே 107 சங்கீதம் 29 வசனத்தை பாருங்கள். 107:29 கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. 25 வசனத்தில் பார்க்கிறோம், அவர் கட்டளையிடும் போது பெருங்காற்று எழும்புச்சு, அலைகள் கொந்தளிக்குதுன்னு வாசிக்கிறோம். 29 கொந்தளிப்பை அமர்த்துறாராம், அதன் அலைகள் அடங்குகிறது. அப்படின்னா he not only starts, he can also stop it. நிறைய பேருக்கு பிரச்சனைகளை ஸ்டார்ட் பண்ண தெரியும், ஸ்டாப் பண்ண தெரியாது. நிறைய பேருக்கு வண்டி ஓட்ட தெரியும், பிரேக் அடிக்க தெரியாது, இல்லையா? நம்முடைய தேவன் யாருன்னா, புயலை கிளப்பவும் தெரியுமா, புயலை ஸ்டாப் பண்ணவும் தெரியுமா. அவ்வளோ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவன். அவர் ஆதியும் அந்தமும் துவக்கமும் முடிவுமாய் இருக்கிற தேவன். நம்முடைய பிரச்சனைகளை எப்போ ஸ்டார்ட் பண்ண அவருக்கு தெரியும். அந்த பிரச்சனை வந்து திராணிக்கு மிஞ்சி போகுதுன்னு ஸ்டாப் பண்ண அவருக்கு தெரியும். நம்முடைய தேவன் எல்லாவற்றின் மேல் ஆளுகை செய்கிறார். ஏன் தேவன் வந்து புயல்களை பார்த்து பயப்படுறதில்லை, நம்மளை போல பதுங்கிறது இல்லை அப்படின்னா, இன்னொரு காரணத்தையும் சொல்லுகிறேன். 148 சங்கீதம் 7 முதல் 8 வசனங்களை பாருங்கள். 148 7 முதல் 8 வசனங்கள். பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே, சகல ஆழங்களே, அக்கினியே, கல்மலையே, உறைந்த மலையே, மூடுபனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றின்னு சொல்லிட்டு பின்னால் 2 வசனம் தள்ளி கர்த்தரை துதியுங்கள்னு இருக்கும். நாம பொதுவாக பெருங்காற்றை வந்து அபசகுனமாக பார்க்குறோம், அல்லது அதை ஒரு ஆபத்தாக பார்க்குறோம், அது ஒரு பெரிய பிரச்சனையாக, போராட்டமாக, தொல்லையாக பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் வந்து பெருங்காற்றை எதுக்கு வச்சிருக்கிறாருன்னா, தன்னை துதிக்கிறதுக்குன்னே வச்சிருக்கிறாரா. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, நம்ம நினைக்கிறோம் பொதுவாக ப்ராப்ளம்ஸ், டிஃபிகல்ட்டிஸ், நம்ம வாழ்க்கையில் வர்ற பெரிய சிக்கல்கள், போராட்டங்கள், ஆபத்துகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையை அழிக்கிறதுக்குனே வருது நம்ம நினைக்கிறோம். ஆனால் மறந்துடாதீங்க, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீங்க, கர்த்தரோ இன்றைக்கு நீங்கள் காண்கிறபடி அநேக ஜனங்களுக்கு முன்பாக தீமையை தேவன் நன்மையாய் மாற பண்ணினார். ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரை விசுவாசிப்பானால், என்னுடைய வாழ்க்கையில வரும் ப்ராப்ளம்ஸ், என் வாழ்க்கையில வீசும் காற்றுகள், பெருங்காற்றுகள், புயல்கள் மேல் கர்த்தர் ஆளுகை செய்கிறார் என்று விசுவாசிப்பானால் நமக்கு தெரியும், இந்த காற்றை வீச பண்ணின கர்த்தர் அந்த காற்றையே ஒரு நாள் என் சாட்சியாக தேவன் மாற்றுவார், என் பாடலாக தேவன் மாற்றுவார். என் வாழ்க்கையில தேவன் அதையே எனக்கு துதியின் சத்தமாக தேவன் மாற்றுவார். அதுவே நான் துதிப்பதற்கு காரணமாக மாறும். நான் தைரியமா இன்னைக்கு சொல்ல முடியும், நீங்க நிறைய பேர் இந்த அளவுக்கு இன்னைக்கு கர்த்தரை துதிக்கிற காரணம் என்னன்னா, அவ்வளவு அடி புயல்ல பட்டிருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு தெரியும், நான் கர்த்தரை இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. சில பேர் பார்த்தீங்கன்னா துதிக்கிற ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஆனா புயல்ல அடிபட்டு வந்த உடனே அவங்க சொல்லுவாங்க,
ஓ ஐ கேன் பிரைஸ் காட் நவ். ஏன்னா ஆண்டவர் எல்லா ஷாக்கிள்ஸையும் உடைச்சிட்டாரு. இப்போ இன்னும் அதிகமாக கர்த்தரை துதிப்பார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்களே கர்த்தரை துதிப்பதற்கு ஒரு காரணமாக மாற்ற தேவன் வல்லவராயிருக்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவன் சகலமும் நன்மைக்கு எதுவாக மாற்றுவார். ஒரு நாள் இந்த புயலை கடந்து வந்தவங்க அந்த புயலை கடந்து வர பண்ணின தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. because they found a reason now, because they have survived the storm. அந்த புயலை கடந்து உயிர் பிழைத்து நின்னதுனால திரும்பி பார்த்து சொல்லுவாங்க, உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உயிருள்ளவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. நீங்க அந்த புயலை தாண்டி வரும்போது தான் நீங்க கண்டுபிடிப்பீங்க, என் வாழ்க்கையில் உள்ள தீமைகளை கூட தேவன் என்னவா மாற்றிட்டாரு. விசுவாசிக்கிறீங்களா? அதை புயலை கடந்த பிறகு தான் கண்டுபிடிப்பீங்க. தீமை நினைச்சேன், நான் எல்லாம் வெறுமை நினைச்சேன், எல்லாம் பொல்லாது நினைச்சேன். ஆனால் அந்த தீமையாய் தெரிந்த புயல்களை தேவன் எனக்கு நன்மை கொண்டு வருகிற காற்றாக தேவன் வீச பண்ணினார். ஹல்லேலூயா. தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். கரங்களை தட்டி, தீமைகளை நன்மையாக மாற்றினீர். ஓ நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நல்ல கரங்களை தட்டி, தீமைகளை நன்மையாக மாற்றினீர். ஓ தீமைகளை நன்மையாக மாற்றினீர். ஓ நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. ஓ நன்றி இயேசுவே, நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, மகிழ்வேன் இன்றைக்கே. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏசாயா 58:11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் நித்தமும் உன்னை எங்க நடத்துவார்னு கேட்டா அவருடைய வழி புயல் வழியா கூட இருக்கும். கர்த்தர் நடத்த முடியாத வழின்னு ஒண்ணுமே கிடையாது. எந்த வழியும் பார்த்துட்டு ஆண்டவர் ரிவர்ஸ்ல போகவே மாட்டார். ஐயோ இது வேணாம்ப்பா, இது பயமா இருக்குது, இந்த பாதை வேணாம் அப்படின்னு ஆண்டவர் ஒரு நாளும் திரும்பி போகிறவர் அல்ல. புயலையே தன் பாதையாய் மாற்றி நடத்தி செல்ல தேவன் வல்லவர். இன்றைக்குள்ள செய்தி நிறைய பேருடைய கேள்விகளுக்கு பதில், நிறைய பேருடைய குழப்பங்களுக்கு இன்றைக்கு ஒரு தீர்வு எனக்கு தெரியும். கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு பலமாய் உங்கள் மேல் இறங்க போகிறார். நீங்க நிறைய நாள் குழம்பி கொண்டிருந்த காரியங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் பதிலை கொண்டு வருகிறார். ஏன் எனக்கு இந்த புயல், என் வாழ்க்கையில ஏன் தென்றல் வீசல, எனக்கு ஏன் இந்த புயல், ஏன் இந்த போராட்டம், கலங்கி வந்து நிக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். புயல்ல கொண்டு போய் விட்டுட்டு மறைஞ்சு போற தேவன் அல்ல, புயலை தன்னுடைய பாதையாக மாற்றி மறுபுறம் கொண்டு சேர்க்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். புயலை கண்டு கலங்காதே, தீமையும் நன்மையாய் மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நாம் அழிவோம் என்று நாம் நினைத்த புயலையும் தேவன் நமக்கு நன்மையாகவே மாற்றி தருவார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது. கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கு. ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனை சுழந்துகிட்டே இருக்கான் பாஸ்டர், ஒரு இடத்துல நிற்க முடியல, எந்த பக்கம் டைரக்ஷன் எனக்கு தெரியல. சில வேளை இந்த காம்பஸ் இருக்கும் பாருங்க, அந்த காம்பஸ் எப்பவுமே என்ன சுற்றினாலும் கரெக்டாக ட்ரூ நார்த் காமிச்சிரும். ஆனால் சொல்கிறாங்க சில இடங்களில் காம்பஸ் கொண்டு போனீங்கன்னா அது சுழண்டுக்கிட்டே இருக்குமா, இட் வில் நெவர் ஸ்டாப். அது ஏதோ ஒரு கிரிட் சொல்கிறாங்க, அந்த இடத்துல கொண்டு போனால் இட் வில் நெவர் ஷோ யூ த நார்த். வாழ்க்கை கூட சில வேளையில்
எதுக்கு சுத்துறேன், எங்க சுத்துறேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கூட தெரியல. அந்த மாதிரி ஒரு ஃபுட்டிங்கே இல்லாம நம்ம வாழ்க்கை சுழன்று கொண்டு இருக்கலாம். சுழல் காற்றுல மாட்டினது போல. அல்லது பெரும் பிரச்சனை, என்னால கையாளவே முடியல, என்னால நிறுத்த முடியல, தடுக்க முடியல, என்னால இதை கையாள முடியல, போராட முடியல. இந்த பிரச்சனைகள்ல கர்த்தர் ஏன் என்னை நடத்துகிறார் என்ற கேள்வியோடு நீங்க வந்திருக்கலாம். இப்படிப்பட்ட புயல் காற்றை என் வாழ்க்கையில ஏன் கர்த்தர் அனுமதிக்கணும், இது ஆபத்து, இது என் வாழ்க்கைக்கு அழிவு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். மறந்துடாதீங்க, கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவா. அவருடைய வழி பெருங்காற்றிலும் சுழல் காற்றிலும் இருக்கிறது. வேதத்துல 3 கூட்டத்தாரை தேவன் இப்படிப்பட்ட பெருங்காற்றிலேயும் சுழல் காற்றிலேயும் புயல்கள் வழியாகவும் தேவன் நடத்தி கொண்டு போயிருக்கிறார். அதற்கு காரணங்கள் உண்டு. இன்னைக்கு செய்தியின் தலைப்பே என்னன்னா, பெருங்காற்றில் புயல் காற்றில் தேவன் வைத்திருக்கும் பாதை. ஹல்லேலூயா. 3 கூட்டம். முதலாவது கூட்டத்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது கண்டுபிடிக்கலாம். மார்க் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படகில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகளும் அவரோடு இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. இந்த வசனங்களை கொஞ்சம் நிதானிச்சு வாசினாதான் நிறைய கேள்விகள் எழும்புது. 35ஆம் வசனம். அன்றைக்கு சாயங்காலத்தில் இயேசு சீஷர்களை பார்த்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று. அப்ப அக்கறைக்கு போகணும்னு திட்டம் போட்டது யாரு? சீஷர்கள்ல யாரு? இயேசு. போலாம் வாங்கன்னு கூப்பிட்டது இயேசு, திட்டம் பண்ணது இயேசு, படகுல ஏறினது இயேசு. இயேசு படகுல ஏறும்போது அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லும் போது வழியில புயல் இருக்குன்னு இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். எப்படி தெரியும்னு சொல்றோம்? 23ஆம் அதிகாரம் யோபு 23:10 வாசிக்கும் போது, நான் போகும் வழியை அவர் அறிவார்னு போட்டிருக்கு. சீஷர்களுக்கு தெரியாது எந்த வழியில போயிட்டு இருக்கோன்னு. புயல் வருதா, காற்று வருதா, தென்றல் வருதான்னு தெரியாது. ஆனா இயேசுக்கு தெரியும். எல்லாவற்றையும் அவர் ஆளுகை செய்வார். தெரியும், நிச்சயமா தெரியும். நடு கடல்ல இங்க புயல் அடிக்க போதுன்னு அவருக்கு தெரியும். தெரிஞ்சுட்டே சொல்றாரு அக்கறைக்கு போகலாம், இந்த நேரத்தில் போகலாம், படகுல போகலான்னு. அவர் இவங்களை அத்தனை பேரையும் கூட்டிட்டு போறார். நமக்கு மறைவா இருக்கிறது அவருக்கு தெரியுமே, ஏன் இப்ப கூட்டு போனாரு? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த விவிஐபின்னு இருக்காங்கல்ல, ஒரு சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ ஒரு பிரசிடென்ட்டோ எல்லாம் ஒரு மோட்டர் கேட்டில் போகும்போது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறாங்கன்னா வழியில் எந்த பிரச்சனை இல்லாதபடி போலீஸார் பந்தோபஸ்து கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? வழியில் ஏதாவது ஹேர்டில்ஸ் இருக்குது, தடைகள் இருக்குது, ரோடு சரியில்லை, எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க. சுற்றி அவங்க பேரிகேஷன்ஸ்லாம் போட்டு யாரும் உள்ளே தாவி வந்துடக்கூடாது, மிருகமோ மனுஷனோ யாரும் உள்ளே வந்துடக்கூடாது. மிக வேகத்தில் அந்த வாகனங்கள் போயிட்டு இருக்கும்போது பத்திரமா போய் சேரணும், நடுவில் ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுல கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. இங்க படகுல உட்கார்ந்து இருக்கிறவர் விவிஐபி இல்லை, எல்லா விவிஐபிக்கும் விவிஐபி. அவர் படகுல போறாருங்க. வழியில புயல் குறுக்கிடலாமா? அது சரியாது. ஆனா கர்த்தர் குறுக்கிடும் என்று அறிந்திருந்தாலும் அத்தனை பேர், இவர் போனது மாத்திரம் இல்லை, அத்தனை பேர் கூட கூட்டிட்டு போறாரு. வாங்க வாங்க வாங்க. இயேசுவே போயிட்டாரு, இனி பிரச்சனை இல்லை, நமக்கு பாதையெல்லாம் இன்பம்தான். இயேசுவின் பின் நான் செல்வே திரும்பி பார்க், அந்த மாதிரி பாட்டு தான் பாடி போயிருப்பாங்க. இயேசுவே போயிட்டாரு, இனி பிரச்சனை, இன்னைக்கு நல்ல சுகமான ஒரு வெதர் நமக்கு இருக்குன்னு நினச்சிட்டு போனாங்க. இவர் கூட்டிட்டு போனவர் என்ன பண்ணாருன்னா, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லவே இல்லை. சொல்லி இருந்தாருன்னா பாதி பேர் படகுலேருந்து இறங்கி ஓடி போயிருப்பான். நான் நடந்து வர்றோம், சுற்றி வர்றோன்னு போயிருப்பான். சொல்லவும் இல்லை, ஒரு தீர்க்க தரிசனம் கிடையாது, ஒரு வெளிப்பாடு கிடையாது, தரிசனம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாம் இயேசு போறான்னு மடமடன்னு எல்லாம் ஏறியாச்சு. படகு நல்லதான் போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு தெரியாம சுகமாக பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, பிரச்சனை எழும்புது. இவங்கெல்லாம் காற்று கடல் பார்த்தவங்க தான். ஆனால் பிரச்சனை ஆரம்பத்தில் ஓரளவுக்கு சமாளிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் காற்று கடல்லாம் பார்த்தது, புயல்லாம் பார்த்தது. ஆனால் இந்த பிரச்சனை நடுவில் பாருங்க, இயேசு பண்ண வேலையை பாருங்களேன். அங்கே தான் இருக்கு. 38ஆம் வசனம் படித்தா, கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து என்னவா இருந்தாரா?
ஏங்க இது ரொம்ப ஜாஸ்திங்க, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது படிக்கிறதுக்கு. ஏன்னா இவ்வளோ நேரம் போவோம் வாருங்கள் வாருங்கள்னு பேசின ஆண்டவர் பிரச்சனை நடுவில் சைலண்ட் ஆகிட்டாருங்க, தூங்குறாராம். இப்போ பேசணும்ல, ஏதாவது ஒன்றுமே பேச மாட்டேன்ட்டு தூங்கிட்டு இருக்காரு. வாங்க போகலாம் வாங்க போகலான்னாரு, இவ்வளோ நேரம் கூட்டத்துக்கெல்லாம் பேசினாரு, இப்போ அமைதி ஆயிட்டார். இதுதான் நம்ம நிறைய பேருடைய பிரச்சனை. வாங்க போகலான்னு வசனம் கொடுத்தாரு, வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, பிரச்சனை வந்தோடனே ஆண்டவர் சைலண்ட் ஆயிட்டாருங்க, வார்த்தையே வர மாட்டேங்குது. என்ன செய்யணும்னே தெரியல. ஐ ஹவ் லாஸ்ட் டைரக்ஷன். எனக்கு எந்த பக்கம் போறது தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல. ஏதாவது பேசலாம்ல ஆண்டவர்? அநேக வெளியில் பிரச்சனை நடுவில் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ ரேடியோ சைலன்ஸ். சுத்தமாக அமைதி ஆயிடுவார் ஆண்டவர். சுத்தமாக அவர் என்ன செய்ய போறேன், என்ன கொடுக்க போறேன் ஒன்றுமே அவருக்கு சொல்ல மாட்டேங்கிறார், அமைதி ஆயிடுறாரு. Why would God turn so silent in the midst of such a hurricane? ஒரு பெரிய பிரச்சனை நடுவில் ஆண்டவர் அமைதியாகி விட்டார். 37ஆம் வசனத்தில் பார்த்தா இவர் அமைதியா இருக்கிற நேரம் பிரச்சனை அமைதியாச்சா? இல்லை. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் என்ன செய்தது? மோதினது. பலத்த காற்று, சின்ன காற்றில் பலத்த காற்று வந்தது மாத்திரம் இல்லை, படகை, இயேசு படுத்திருக்கிற படகை என்ன செய்தது? நிரப்பிடுச்சு. சில வேளையில் கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாசத்தை அசைச்சு கேள்வி கேட்குற மாதிரி பிரச்சனை வரும். பார்க்குறவங்களாம் கேள்வி கேட்பா, ஏசு ஏசுன்ற ஏசு கூட தான் போனேன்னு, வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னு கிளம்புன, எங்கே கூட இருக்கிறார்? அவர் கூட இருந்தால் அவ்வளோ பிரச்சனை வருமா அவனுக்கு? யாரை ஏமாத்துற? ஏசுலாம் கூட கிடையாது. அவர் படுத்திருக்கிறாரா கூட? அவர் கூட வர்றாரா? அவர் வரும்போது எப்படி இவ்வளோ காற்றடிக்கும்? இயேசு உனக்கு வார்த்தை கொடுத்திருந்தா, இயேசு உன்னை வழி நடத்தி இருந்தா, எதுக்கு உன் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய தொல்லை? எதற்காக உனக்கு இந்த பிரச்சனை? கண்டிப்பா பார்க்குறவங்களாம் கேட்பாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. இயேசு கூட இல்லைன்னு சொல்ல முடியாது, இயேசு கூட இருக்கிறாருன்னு சொல்ல முடியாது. என்ன ஆண்டவரே இது? ஏதாவது நீங்களாவது பேசுங்க. அவங்க அத்தனை கேள்வி கேட்குறாங்க, நீங்க எழுந்து பேசினா கூட பரவாயில்ல. அவர் ஜும்முன்னு தூங்குறாரு. தூங்குறதுக்கு வேற நேரம் கிடைக்காதா? இந்த நேரமா தூங்குவாங்க, இந்த நேரமா அமைதியா இருக்கிறது. நிறைய வேளை பாருங்க, சும்மா இருக்கிற நேரம்லாம் யோசனை நல்ல பிரகாசமா இருக்கும், கேள்வி கேட்குற நேரம் நம்ம மூலம் மந்தமா போயிடும். ஒன்றும் ஆவியானவர் பேசவே மாட்டார் மாதிரி இருக்கும். ஆனால் பைபிளில் வாசிக்கிறோம், அதிகாரிகள் முன்பாக ராஜாக்கள் நிற்கும் போது எதை பற்றி என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா பேசுகிறவர் நீங்க இல்ல, யார் பேசுவா? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பேசுவார். அந்த பிரச்சனை நடுவில் போகும்போது ஏதாவது கேள்விக்கு பதில் வருதா? நம்ம கேட்குற கேள்விக்கே பதில் வர மாட்டேங்குது. மற்றவங்க கேட்டால் என்ன ஆகுறது? நோ ஆன்சர்ஸ். இட்ஸ் a huge storm you have gotten, இல்லையா? கர்த்தர் அமைதி ஆயிட்டார். ஸ்ட்ராங் winds, இட்ஸ் a sudden wind, it swamped the whole boat. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒண்ணே ஒன்று என்ன தெரியுமா? அவங்க ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க, 38ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதி, அவர்கள் இயேசுவை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு. எத்தனை முறை தெரியுமாங்க நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகளின் உச்ச கட்டத்துக்கு போகும்போது சாவை தவிர வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. சாகிறது தான் சொல்யூஷன், மறிப்பது தான் முடிவு, வேற முடிவே தெரியாது, வேற நோ வே அவுட், வழியே தெரியல. இட்ஸ் அ பிரிக் வால் பிஃபோர் மீ. இதுல தப்பித்து செல்ல வழியே கிடையாது, சாவு தான் முடிவு அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ள வாழ்க்கை இருண்டு போயிடும். இவர்கள் எல்லாருமே அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க, எல்லாருமே அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. நம்மளால பிழைக்கவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. அவருடைய அத்தனை நம்பிக்கை, அவருடைய மன உறுதி, அவர்களுடைய விசுவாசம், அவர்களுக்கு இருந்த அனுபவம், அறிவு எல்லாமே அவர்களை கைவிட்டு விட்டது. ஒருவேளை இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கும் போது இந்த ஒரு முற்றத்துக்கு நின்றுட்டீங்களா? நீங்க இந்த பிரச்சனையினுடைய இடுக்கத்தில் நின்றுட்டு எந்த பக்கம் போறது தெரியல, எனக்கு என்ன பதில் சொல்றது தெரியல, என்ன விளக்கம் கொடுக்கறது தெரியல, வர்றவங்க போறவங்கலாம் கேள்வி கேட்டுட்டு போறாங்க, எனக்கு என்ன பதில் சொல்றேனே தெரியல. எத்தனையோ பேர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க என்கிட்ட. நான் பிரச்சனையில இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியுங்க, சும்மா காட்டி விசாரிச்சுட்டு போவாங்க. நம்ம ஆளுங்க இருக்காங்க பாருங்க, பா என்ன நல்ல உளம், அந்த பிள்ளைக்கு 10 வருஷமா குழந்தை இல்லைன்னு தெரியும்,
தெரிஞ்ச பிறகு வருவாங்க, விசாரிக்கிறாங்களாமா, இன்னும் பிறக்கலையா? இது என்ன தீர்க்க தரிசன வார்த்தையா? உங்களுக்கு பிறந்தா சொல்லிட்டு போங்க. சும்மா கிடக்கிற ஆளை தூண்டி விட்டு போறது, இன்னும் பிறக்கலையா? ஒரு முறை என்ன ஒரு பாஸ்டர் மீட் பண்ணார். அப்போ எங்கள் வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். எங்களை வாழ்க்கை 6 வருஷம் எங்களுக்கு குழந்தை இல்லை, திருமணமாகி. ஒரு பாஸ்டர் கூட்டத்தில் பாஸ்டர்ஸ் மீட்டிங் அதில் ஆராதனை நடத்துறதுக்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அதில் போய் நான் ஆராதனை நடத்துகிறேன். எல்லாம் முதிய பாஸ்டர்ஸ் இருக்காங்க. அதில் ஒருத்தர் திடீர்னு வந்தார். ஒருத்தர் என்ன கேப்ரியல், எத்தனை குழந்தைங்கன்னாரு. நான் இல்லை அங்கிள், நான் குழந்தை ஒன்றும் பிறக்கலை, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஜோம் பண்ணிகிட்டு இருக்கோன்னு. இன்னும் குழந்தை இல்லையா அப்படின்னாரு. சொல்லிட்டு பேசாமல் போயிருக்கலாம், ஜெபிக்கிறேன், எவ்வளோ வார்த்தை இருக்குது. என்ன சொன்னார் தெரியுமா? யார் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான்னு கேட்டார். அவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் சொல்லிட்டு, நான் எந்தெந்த கல்யாணம் நடத்தினோ அத்தனை பேருக்கு 2 குழந்தைன்னாரு. எவ்வளோ மன வேதனையாக இருந்துச்சு தெரியுமா? இவருக்கு தெரியாமல் கேட்டிருந்தா பரவாயில்ல, தெரிஞ்சு தான் கேட்டார் இவர். நம்ம பிரச்சனை நடு மையத்தில் இருக்கும்போது சில தடவை ஆண்டவர் நம்மளை தவிக்க விட்டது மாதிரி இருக்கும். அவர் பேசவே மாட்டார், நம்ம பேசுறதுக்கும் பதில் இருக்காது, விளக்கம் கொடுக்க விளக்கம் இருக்காது. என்ன பேசணுன்னே தெரியலங்க. எப்படிப்பா இங்கே வந்தேன்னுவாங்க. அவர் தாங்க வர சொன்னார். அவர் வர சொன்னாரா? நல்லா தெரியுமா? அவர் வர சொல்லியிருந்தா இந்த புயல்லாம் வந்திருக்காத. யார்? இயேசு இருக்கிற படகுலையா? யாரை ஏமாத்துற? அப்படிதான் சொல்லுவாங்க. அவர் இருக்கிற படகுலையா புயல் வருது? என்ன நினைச்சு என்ன பேசுறீங்க? வாய்ப்பே இல்லை. தேவசித்தமா? எப்படி தேவசித்தமா இருக்கும்? இவ்வளோ பெரிய போராட்டம், இவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்டி கிடக்குறீங்க, தேவசித்தமா? அது எப்படி இருக்கும்? வாய்ப்பே இல்லை. ஆண்டவரா நடத்துறாரு, ஆண்டவரா கொண்டு வந்தாரு, ஆண்டவரா இது வரைக்கும் நடத்திட்டு வந்தாரு. வாய்ப்பே இல்லை. இப்படிதான் நமக்கு மனிதர்கள் பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஆண்டவர் சைலண்ட் ஆயிட்டா இருப்பாருங்க, அமைதியாகி விட்டார். இப்ப கேள்வி என்னன்னா, நானா வரேன்னு அக்கறைக்கு போவோம். நம்முடைய வார்த்தை தான் சொல்லிச்சு, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கேட்டு வாக்குத்தத்தத்தை கேட்டு உம்முடைய வசனத்தின்படி நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நடுவில் விட்டு நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் பாட்டுக்கிட்டு இருக்கோம், நாங்கள் அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் சாகிறது உமக்கு கவலை இல்லையா? நாங்கள் இங்கே பாடுபட்டு இருக்கிறது உமக்கு கவலை இல்லையா? ஏன் இந்த பாதைக்கு எங்களை நடத்துனீங்க? முப்பத்தி 39ஆம் வசனத்துல வேதம் சொல்லுகிறது, இவங்க எழுப்பின உடனே இயேசு எழும்பினாராம். என்னமோ இப்பதான் பூசா பார்க்குற மாதிரி எழும்பி காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. எனக்கு அதை படிக்கும் போது ஒரு கோவம் வந்துருச்சு எனக்கு. நீங்கள் உங்களுக்குலாம் வராது, நீங்கள் நல்லவங்க. நான் என்னை பற்றி சொல்கிறேன். எனக்கு என்னென்னா, இவ்வளோத்தையும் அனுபவிக்க விட்டு வேடிக்கை பார்த்து விட்டு நல்ல பிள்ளை மாதிரி எழுந்துச்சு காற்றையும் கடலையும் அமர்த்திட்டு போனா என்னையா இது? இதெல்லாம் முன்னாடியே செய்யக்கூடாது. இப்போ தான் பூசா வரல முதல் சார்ஜ் ஆகி எழுப்பினார என்ன? தூங்கும் போது தான் சார்ஜ் ஆகும்பா, எழுப்பாத. ஃபுல் சார்ஜ் ஏறினா தான் நான் சொன்னால் நிற்கும்னு நான் சொல்லுவார். அவருக்கு அத்தனை வல்லமையும் உள்ளே இருக்குது. அத்தனை வல்லமையும் உள்ளே வச்சுக்கிட்டு படாத பாடு பட வச்சு சாக போகிறோன்ற நிலைமைக்கு நம்ம நம்பிக்கை எல்லாம் உடச்சி நொறுக்கிட்டு எழும்புறாராம். எழும்பி இறையாதே இறையாதே அமைதியாயிரு அமைதியாருன்னு ஒன்று டப்புன்னு அமைதியா. இப்போ நான் கேட்டேன், எனக்குள்ள இத்தனை பிரச்சனை எதுக்கு என்னை பார்க்க வைக்கணும்? இந்த புயல் நான் பார்க்கணும் அவசியமா? இதுவா ஜேர்னி, சேஃப் ஜேர்னின்னு சொல்லி அனுப்புவாங்க நம்ம ஊரில், பான் வாயாஜ் இதெல்லாம் சொல்லி அனுப்பும்போது இந்த மாதிரிலாம் யாராவது பார்க்கணும்னு நம்ம நினைப்போம்? இல்லை. நம்முடைய நன்மையை தானே தேவன் விரும்புகிறாரு. அப்போ ஏன் இதை அனுமதித்தார்? அவர் இதை முதல்லே எழும்பி இருக்கலாமே. முதல்லே எழும்பி காற்று லேசா அடிக்கும் போது அவர் தெரியாதா புயல் வரப்போகுதுன்னு? வண்டியில் போயிட்டு இருக்கேன், புயல் இந்த பக்கம் வேற பக்கம் போன்னு சொல்லியிருந்தா அப்பமே போயிருக்கோம், சுகமாக போயிருக்கலாமே, நல்ல பாட்டு பாடி ஆராதிச்சுட்டு மகிழ்ச்சியோடு போயிருக்கலாமே. இங்கே பதறிக்கிட்டு பயந்துக்கிட்டு உபவாசம் போட்டு முட்டியை தேய்ச்சிக்கிட்டு எவ்வளோ கஷ்டம். ஒன்றும் முன்னாலேயும் சொல்லலை, நடக்கும்போதும் உள்ளே வரல. சாகிற கட்டத்தில் எழும்பி நின்று இறையாதுன்றாரு, அமைதியாருன்றாரு. வாட் இஸ் திஸ்? Why should I face all these terrors?
இன்செக்யூரிட்டிஸ் இன் மை லைஃப். இந்த டெத் த்ரெட்லாம் எனக்கு எதுக்கு? ஏன் இந்த டிலே? இவ்வளவு தாமதம் எதற்கு? Why would God make a way in the midst of a storm? ஒரு புயலுக்குள்ள போய் பாதையை அமைக்க வேண்டுமா? எதற்காக? தேவன் காரணம் என்று எதையுமே செய்ய மாட்டார் இல்லையா? எதற்காக செய்தார்? அங்கே வசனம் நமக்கு பதிலை கொடுக்கிறது. 41ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். Why would God guide us within a storm? The reason is this: the Lord guided his disciples into the storm to display his power. கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க செய்யும்படியாகவே சீஷர்களை பெருங்காற்றின் வழியே நடத்தி சென்றார். The Lord guided his disciples right into the storm to display his power. அவருடைய வல்லமை, அவருடைய வல்லமை. இந்த காற்றையும் கடலையும், இந்த கொந்தளிப்பையும், இந்த பெருங்காற்றையும் சூறாவளியையும் பார்த்து அனுபவித்து வந்த பிறகு இப்போ சீஷர்களுக்கு புது வெளிச்சம் இருக்கு. என் தேவன் யார் என்றால் வியாதிகளை குணமாக்குறவர் மாத்திரம் அல்ல, என் தேவன் பிரசங்கம் பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, வெளிப்பாடுகளை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, ஞானத்தினாலும் கிருபையினால் நிறைந்தவர் மாத்திரமல்ல, காற்றையும் கடலையும் அமர்த்துகிறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் தென்றல் காற்று வீசும்போது தேவனுடைய வல்லமையை அறியாத நம்முடைய வாழ்க்கையில் புயல் காற்றில் அவர் யார் என்பதை அறிகிற அறிவை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். Many times in our gentle moments, நம்முடைய திறக்கப்பட்ட வாசல்களில், வசதியான பாதைகளில், வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாமல் ஃப்ரீடமோட நடந்து போன பாதையில் தேவனை ருசிக்காத அநேகர் நாம் புயல் நடுவில் தான் அவர் யார் என்று நம்ம பார்க்கிறதுக்கு கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்தார். Many times the blessings we had overflowing our cups, we took it for granted. அநேக வேளையில் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு தந்த அநேக ஆசீர்வாதத்தின் பாதையில் தேவனை நாம் காண முடியாமலே கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. We thought it was our entitlement. இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட நம்முடைய பாக்கியம், இது நமக்கு கொடுக்கப்பட்ட நம்முடைய உரிமை என்று நாம் நினைத்தோம். ஆசீர்வாதங்களை பிரச்சனை வழியாக கடந்து போகும்போது தான் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று அப்பொழுதுதான் நம்முடைய கண்டுபிடிக்க கண் திறக்கும்படி கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. இது தேவனால் கூடாதது, இது மனுஷனால் கூடாதது, ஆனால் தேவனாலே கூடும். என் தேவனாலே கூடும், என் தேவனாலே கூடும். நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் சில காரியங்களை எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் சில பேர் தங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சதுனால சொல்லுவாங்க. அந்த அனுபவமே வேற. அப்படி ஆழமான அனுபவத்தோடு சாட்சி சொல்றவங்க யாருன்னு கேட்டா, புயலை கடந்து வந்தவங்க. புயலை பார்த்து அது நடுவில் கர்த்தர் எழுந்திருந்து அமர பண்ணினதை கண்ணால் கண்டவங்களுடைய சாட்சி மிகுந்த வலிமை உள்ள ஒரு சாட்சி. ஹல்லேலூயா. சொகுசாக படகு சவாரி செய்தவங்க நிறைய பேர் இயேசுவின் வல்லமையை பார்த்ததில்லை, உணர்ந்ததில்லை, அறிந்ததில்லை. ஆனால் இயேசுவோடு சவாரி செய்யும்போது காற்றையும் கடலையும் புயலையும் சூறாவளிகளையும் சந்தித்தவங்களுடைய சாட்சி கேட்கிறவர்களையே அசைக்கும். ஹல்லேலூயா. அவங்க தைரியமா சொல்லுவாங்க, என் தேவனால் கூடாதது. ஒரு வேத பகுதியை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 107ஆம் சங்கீதம் 23 முதல் 32ஆம் வசனம் வரைக்கும் சத்தமாக சேர்ந்து வாசிக்க போகிறோம். உங்க பைபிள் திறக்க முடியலனா கூட தயவுசெய்து ஸ்கிரீனை பார்த்தா அது எல்லாரும் தயவுசெய்து சத்தமாக வாசிங்க. தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ உங்களுக்கு எது முடியுமோ வாசிங்க. 107ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தில் சத்தமா வாசிக்கலாமா? கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது.
வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார்கள். அவர்களுடைய ஞானம் எல்லாம் முழுகி போகிறது. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அதன் அலைகள் அடங்குகிறது. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் துதித்து ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி மூப்பர்களின் சங்கத்திலே அவரை போற்றுவார்களாக. ஹல்லேலூயா. இந்த பாதை ஏங்க கர்த்தர் கொண்டு வந்தாரு? ஏன் தெரியுமா? இதை கடந்து வந்த பிறகு துதிய மாறிடும், ஸ்தோத்திரமே மாறிடும். ஏனென்றால் நான் கேட்டதல்ல, என் கண்ணாலே கண்டேன். என் வாழ்க்கையில் இதை நான் ருசித்தேன். கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்த்தேன். கர்த்தர் வல்லவர் என்பதை ருசித்தேன். இது என்னோட அனுபவம். தேவனால் கூடும் அப்படின்றது கதை அல்ல, அது ஏதோ ஒரு தத்துவம் அல்ல. அது என் வாழ்க்கையில் நான் பார்த்தேன். மனுஷனால் அடக்க முடியாத அந்த கடலை, அந்த காற்றை தேவன் ஒருவர் எழுந்து நின்று அடக்கினதை என் கண்ணால் பார்த்தேன். நீங்க சொல்லுவீங்க, ஒரு நாள் எழும்பி சொல்லுவீங்க, கர்த்தர் இந்த புயலை கொண்டு வந்ததுக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்றேன். ரொம்ப நாள் நான் கர்த்தருடைய வார்த்தைகளை தூரத்திலிருந்து கேட்டுட்டு போயிட்டேன். ஆனா இந்த அனுபவத்துல படகுல ஏறி இந்த பிரச்சனையை நான் அனுபவிச்ச பிறகு இன்னைக்கு என்னால் சொல்ல முடியும், இயேசு உண்மை உள்ளவர், இயேசு வல்லவர், இயேசு பெரியவர், அவராலே எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கரங்களை தட்டி எல்லாரும், கூடுமே, எல்லாம் கூடுமே, ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடல் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே, சாத்தானை உம்மாலே எல்லாம் கூடும். ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். இதை நான் எங்க கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, அந்த பெருங்காற்றுக்குள்ள போகும்போது தான் கண்டுபிடிச்சேன். அது வரைக்கும் எனக்கு தெரியல. தேவனோட வல்லமை எனக்கு தத்துவமா இருந்தது, அறிவில் இருந்தது. ஆனா என்றைக்கு இந்த புயலுக்குள்ள கொண்டு போனாரோ என்ன அனுபவமாக மாறினது. இன்னைக்கு காலையில் ஒருவேளை யாரோ ஒருவர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு தானே நான் இப்படி செய்தேன், நீங்க கூப்பிட்டதுனால நான் போனேன். ஆண்டவரே, இவ்வளோ பெரிய போராட்டத்தில் நீங்க அமைதி ஆயிட்டீங்க, ஒரு வார்த்தை நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. இந்த அமைதியை வச்சு நான் என்ன பண்றது? தனியா போராடிட்டு இருக்கேன். செத்து போனேன்னு நினைச்சேன். முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. குழி தோண்டி புதைக்க வேண்டியதான் நினைச்சேன். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என் அழுகுரலை கேட்டு கர்த்தரனை கரம் பிடித்து தூக்கினார். சாக கிடந்த என்னை பிழைத்திரு என்று சொன்னார். முழுகி கொண்டிருந்த என் படகை தேவன் நிலை நிறுத்தினார். வீசிக்கொண்டிருந்த காற்றின் நடுவிலே தேவன் அமைதலை உண்டு பண்ணினார். ஓ, கர்த்தருடைய நன்மையை நினைத்து நீங்க ஒரு நாள் நிச்சயமா பாட போறீங்க. ஒரு நாள் நிச்சயமா கர்த்தரை துதிக்க போறீங்க. துயரத்தில் கூப்பிட்டே
உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டே, உதவிக்காய் கதறினே, குனிந்து தூக்கினீ, பெரியவனாக்கினீ, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீ, பெரியவனாக்கினீ, உமது. கரங்களை உயர்த்தி நன்றியோடு குனிந்து தூக்கினீ, பெரியவனாக்கினீ. எஸ் ஜீசஸ், உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. குனிந்து தூக்கினார், குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. இயேசுவே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது. எதற்காக இந்த வழி? அவருடைய வல்லமையை நான் தரிசிக்கும்படி. எனக்கு நிச்சயமாய் தெரியும், ஒரு நாள் நீங்க எழுந்து சொல்ல போறீங்க, கர்த்தருடைய வல்லமையை எங்க குடும்பத்தில் நாங்க பார்த்தோம், அவர் இதை செய்ய முடியும் நாங்க நம்பல, எங்களுக்கு அது வரைக்கும் தெரியாது. காற்றும் கடலும் கூட அவருக்கெல்லாம் அடங்குமா எனக்கு தெரியாதுங்க. அந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது. நான் என்னென்னமோ அற்புதங்களை பார்த்துருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை நான் என் லைஃப்ல பார்த்ததில்லை. ஆனால் கர்த்தர் என் கண்கள் காணும்படி செய்தார், என் இருளை வெளிச்சமாக்கினார். ஹல்லேலூயா. என் அழுகையை ஆனந்த களிப்பாக்கினார், என் கூக்குரலை துதியாக மாற்றினார். நிச்சயமாய் உங்கள் குடும்பம் ஒரு நாள் எழுந்து நின்று சொல்லும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார், யாவையும் செய்து முடித்தார். இது மனிதனால் கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்பதை இந்த புயல்ல தான் கண்டுபிடித்தேன். காற்றும் கடலும் கூட அடங்குமா? அவருக்கு அடங்காத ஒன்றுமே இல்லை. தேவரீர், நீர் சகலமும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று நான் அறிந்திருக்கிறேன். சர்வ வல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம்பா, உமக்கு ஸ்தோத்திரம்பா, உமக்கு ஸ்தோத்திரம்பா. இந்த கடல் வழியா, இந்த புயல் வழியா, இந்த காற்று வழியா என்னை நடத்திட்டு போய் உடைய மகிமையை விளங்க பண்ணினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னொரு புயல் வழியா கர்த்தர் நடத்தினத யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் படிக்கலாம். யோனா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டானது. இந்த வார்த்தை திரும்ப தேவனுடைய வல்லமை நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வர விட்டாராம். கப்பலே உடைஞ்சு போயிடும் நினைக்கிற அளவுக்கு காற்று மிக வலிமையாக மாறிவிட்டது. எதற்காக இந்த காற்றை கர்த்தர் அனுப்பணும்? அவசியம் என்ன? இந்த இடத்துல காரணத்தை 1ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். யோனா என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறார். இவரிடத்துல கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போ, அதற்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் எட்டிவிட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை பெற்ற மனுஷன் அந்த வார்த்தையை போய் அறிவிக்க நினிவேக்கு போகாமல் அவன் என்ன செய்கிறான்னா, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். முதல் சம்பவத்தில் கர்த்தர் சமூகம் இருக்கும்போது என்ன வருது?
புயல் வருது. இப்ப இவர் கர்த்தர் சமூகத்தை விட்டு போயிட்டாராம். கர்த்தர் சமூகத்தை விட்டு இவர் போனதுனால இவர் போற இடத்துல அமைதியா இருக்குன்னு இவர் நினைச்சிட்டார் போல இருக்கு. நாம நினைச்சுக்கலாம் கர்த்தர் சமூகத்தை விட்டு போயிட்டேன். ஆனா கர்த்தர் எங்கும் வியாபித்து இருக்கிறார். அவர் சர்வ வல்லவர் மாத்திரமல்ல, சர்வ வியாபியாக இருக்கிறார். கடல் நடுவுல அடித்தட்டுல படுத்து கிடந்தாலும் அங்க வந்து கடலை கலக்கிறதுக்கு தேவன் வல்லவர். அவருக்கு எல்லையே கிடையாது. இப்ப வந்து காற்றும் கடலும் கொந்தளிக்குது. எந்த அளவு பிரச்சனை அதிகமாயிடுச்சுன்னு கேட்டா 5ஆம் வசனத்துல படிக்கிறோம், கப்பல்காரர்களே பயந்துட்டாங்களாம். கப்பல்காரர் பயந்து தன் தேவனுக்கு வேண்டுதல் செய்து கப்பல் இருக்க பாரத்தை எல்லாம் தூக்கி வெளியே போட்டாங்க. பாருங்க, பொதுவாக இந்த கப்பலில் பயணம் பண்ணுறவங்க, விமானத்தில் பயணம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பயணிகளுக்கு பயம் வர்றது இயல்பு. முதல் முறை நாங்கள் விமானத்தில் போன பயணத்தை மறக்கவே முடியாது. பாம்பேயிலிருந்து சென்னைக்கு முதல் முறை நாங்கள் விமானத்தில் பயணம் பண்ணோம். அப்போ எனக்கு 10 வயசு, என் தம்பிக்கு 9 வயசு. நாங்கள் 2 பேரும் எங்கள் அப்பாவோட சேர்ந்து பாம்பேயில் நம்முடைய மிஷினரியினுடைய ஒரு கூட்டத்தில் போய் இன்னொரு ஊழியக்காரர் வந்து ஸ்பெஷல் மீட்டிங் நடத்த நாங்கள் 2 பேர் கூட போயிருந்தோம். கூட்டம் முடிஞ்சிருச்சு. பாம்பேக்கு செம்பூருக்கு வந்தோம். அங்கே வந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு மாமா இருக்கிறார் ஒருத்தர். அவரை சந்திக்கிறதுக்கு, அவரை சந்திச்சுட்டு அவர் தான் எங்களை ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு போனோம். அந்த ஊழியக்காரரை வந்து ஏர்போர்ட்டில் விட்டுட்டு நாங்கள் வந்து ட்ரெயினில் பயணம் பண்ணணும். எங்கள் அப்பாவுடைய மாமா இருக்கிறாரு பாருங்க, ஒரு வியாபாரி, கொஞ்சம் பணக்காரர். இவர் வீட்டில் விட்டு நாங்கள் எல்லாம் கிளம்புறோம் இந்த ஊழியக்காரரை ஏர்போர்ட்டில் விடுறதுக்காக. அடுத்தது நேராக ட்ரெயின் ஸ்டேஷன் போனோம். டிக்கெட்லாம் இருக்குது. போகிற வழில கேட்டார், என்ன நீங்களும் போகிறீங்களா ஃப்ளைட்லன்னாரு. நாங்கள் சும்மா விளையாட்டாக கேட்குறாருன்னு நினச்சோம். போனால் ஏர்போர்ட்டில் அவங்களே இறக்கி விட்டு, அப்போல்லாம் கையில் தான் எழுதுவாங்க டிக்கெட்லாம். கவுண்டரில் போனார். 3 பேருக்கு டிக்கெட் வாங்கி கையில் கொடுத்து நீங்களும் கூட போங்கன்ட்டார். அவர் கையில் காசு இருந்துச்சு. ஓசியில் கொடுத்தா வேணாம் நான் சொல்லுவாங்க. நாங்கள்லாம் கண்ணால் வானத்தில் பறக்கிற விமானத்தை தான் பார்த்துருக்குறோம். இது நிஜமா இது கனவான்னு தெரில. சந்தோஷம் உச்சத்துக்கு ஏறிடுச்சு. ஐயோ, பார்க்குறதெல்லாம் பரலோகம் போல தான் தெரிந்தது. நேராக விமானத்துக்குள்ளே கடைசியாக காக்க விட்டு உள்ளே விட்டாங்க. உள்ளே விட்டா ஐயோ எங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஜூஸு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்ன இது, காசை தான் கொடுக்கணுமா? ஃப்ரீ தான். எனக்கும் என் தம்பிக்கும் சந்தோஷம். யார் ஜன்னல் பக்கத்தில் இடம் பிடிக்கிறதுன்னு வேற சண்டை இப்போ. ஏன்னா அந்த காட்சியை பார்க்கணுமே, எப்படி இருக்கு மேலே பறக்கும் போதுன்னு ஒரே எக்ஸைட் ஆகிட்டோம். நாங்கள் சீட்லேயே உட்கார மாட்டேன்றோம். நம்ம கடைசியில் எங்களை பெல்ட் போட்டு உட்கார வச்சுட்டாங்க. இப்போ விமானம் டேக் ஆஃப் ஆகிடுச்சு. எங்கள் முகத்தை நீங்கள் பார்க்கணும். அப்போல்லாம் கேமரா இல்லாமல் போச்சு. செல்ஃபி எடுத்திருந்தா எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உன்னத அனுபவத்துக்கு போனது அன்னைக்கு தான். அப்படி ஒரு சந்தோஷம், பரவசத்தில் இருக்கும். எல்லாமே ஒரு புது அனுபவம். முதல் முறை வண்டி போகிறதும் ஏறுறதும் பறக்கிறதும், ஐயோ அது எத்தனை கவிதை எழுதினா கூட விவரிக்க முடியாது. இப்படி நல்ல விமானம் மேலே ஏறி போயிட்டு இருந்துச்சு பாருங்க. இப்போ என்ன வேடிக்கைன்னா, நாங்கள் விமானத்தில் வர்றோன்னு எங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாது, இங்கே ஆவடியில் யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஆவடியில் எங்கள் வீட்டில் ஃபோனு கிடையாது, சொல்கிறதுக்கும் வழி கிடையாது. இவங்கெல்லாம் நாளைக்கு நாங்கள் 24 மணி நேரம் ட்ரெயினில் வந்து ஆவடியில் இறங்க போகிறோன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தால் நாங்கள் முந்தின நாளில் ஃப்ளைட்டில் ஏறிக்கிட்டு இருக்கோம். நல்லா தான் போச்சு. நல்லா டேக் ஆஃப் பண்ணாமல் பாருங்கள். ஏற்றிட்டு அப்படி ஒரு திருப்புனாம் பாருங்கள். அப்படி வண்டி அப்படி சாஞ்சதோ, என் தம்பி என்ன பார்த்தான், கேப்ரியல் மம்மிட்ட வேற சொல்லலை நம்ம வந்துட்டுருக்கோம். நடிங்க போயிட்டோம். இவங்க வந்து அவங்க எல்லா தேவர்களை நோக்கி கூப்பிட்டாங்களாம். நாங்கள் இயேசுவின் நாமத்தை வந்து அது வரைக்கும் அப்படி அறிக்கை பண்ணிக்கவே மாட்டோம். அப்படி 1000 ஸ்தோத்திரம் 5000 ஸ்தோத்திரம் ரெக்கார்ட்லாம் உடஞ்சிருக்கும். வாயில் வேற வார்த்தையே வரல, இயேசுவை தவிர வேற வார்த்தை வேற நாமமே வரல. பயந்து நடிங்க போயிட்டோம். இது வந்து இயல்பு. பயணம் பண்ணுறவங்க பயப்படுறது இயல்பு. ஆனால் இது பிரச்சனை கிடையாது. எங்களெல்லாம் சுற்றிருக்கோம், வேடிக்கை பார்த்தாங்க. இப்போ தான் முதல் முறை வந்திருக்கான்னு சொல்லாமலே தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு எல்லாருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு கட்டத்தில் பைலட்டே பயப்படுறாரு வச்சுக்கிட்டுங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன? உண்மையாவே இது ஆபத்துன்னு அர்த்தம். கப்பலில் பயணம் பண்ணுறவங்கெல்லாம் ஒவ்வொரு மேலும் இறங்கும் போது எல்லாம் பயப்படுறது இயல்பு. ஆனால் மாலுமே பயப்படுறாருன்னா
இது சின்ன பிரச்சனை இல்லை, இது பெரிய பிரச்சனை. இங்கே வாசிக்கிறோம், கப்பல்காரரே பயந்துட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு இது அனுதினமான பயணம். அவங்கெல்லாம் பயந்து பயணம் பண்ணுறவங்கள எதிர்த்து நின்று கப்பலை செலுத்துறவங்க, அவங்களுக்கே பயம் வந்துருச்சுன்னா the problem is real, the problem is serious. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டில் வந்துருச்சு. இவங்க என்னெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க பாருங்க. முதல்ல சரக்குகளை தான் எழுந்து விட ட்ரை பண்ணியிருக்காங்க, பிரச்சனை நிற்கலை. 13ஆம் வசனத்தில் வேதம் சொல்லு, அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இதே வார்த்தை ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, nevertheless the men rowed hard to return to land but they could not. தமிழில் வந்து வேகமாக தண்டு வலித்தாங்கன்னு போட்டிருக்கு, கரை சேர்றதுக்குன்னு போட்டிருக்கு. ஆனால் அங்கே கருத்து என்னன்னு சொன்னால், யோப்பாலேருந்து கிளம்புனாங்க பாருங்க, திருப்பி யோப்பாக்கு வந்துடலான்னு ட்ரை பண்ணாங்களாம், யூ டர்ன் பண்ண முடியல. வண்டி வந்து திரும்ப மாட்டேன்னு சொல்லிடுச்சு. இட் செட் இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க், இது நடக்க போகிறது இல்லை, இது முன்னேறாது, இது வந்து காரியம் வந்து நடக்காது, உங்க கை மீறி போகுது, உங்க எல்லை மீறி போகுதுன்னு காரியம் தெரிஞ்சிருச்சு. என்ன மாதிரி பயம் இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. சுமை இறக்குனாலும் முடியல, திரும்பி போனாலும் முடியல. எவ்வளவு அதிகமா இவங்க வேகமா தப்பிச்ச தரலாம்னு நினைக்கிறாங்களோ அவ்வளவு அதிகமாக சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்து கொண்டிருந்தது. ஒண்ணுமே செய்ய முடியல. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இவங்க தெரிஞ்ச தேவர்கள் எல்லாம் வணங்கிட்டு இருக்கும் போது, அடித்தட்டில் ஒருத்தன் படுத்து கிடக்கிறானே அவங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு. மாலுமே பயந்து போயிருக்கிறார், ஒருத்தன் பயப்படாமல் படுத்துருக்கிறான்னு அவனை கூப்பிடாம ஏதோ பண்ணியிருக்கிறான்னு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டா அவன் வெளிப்படுத்துறான், நான் தான் காரணம், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போயிட்டேன், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும், என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான். பாருங்க, இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டு படுத்து தூங்கியிருக்கான் பாருங்க. எப்படிப்பட்ட கில்லாடியா இருந்திருப்பான் இவன். முன்னாடி ஓடி வந்திருக்கான் வேணா, பாவம் அவனுக்கு இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி வெளியே வர போட்டிருக்கானுங்க. எல்லாம் நடுங்கிட்டு இருக்கும்போது சொல்ற, நான் தாங்க காரணம், ஆனால் தூங்கிட்டு இருந்தேன், சாரி வர்றார் மேலே. எப்படி இருக்கும்? இந்த ஆட்கள் வந்து கொஞ்ச நேரத்துக்கு நம்பி இருக்க மாட்டாங்க, சீட்டு போட்டாலும் இவன் மேலே விழுது. இப்போ வேற வழியே இல்லை, உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, எல்லாம் தூக்கி போட்டாச்சு. இப்போ ஒருத்தன் தான் இருக்கான், எல்லாரும் உள்ள போறதுக்கு பதிலாக முதல்ல அவனை தூக்கி போடலான்னு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தப்பி பழிக்க வழியே இல்லாமல் போய்விட்டது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா 15ஆம் வசனத்தில் யோனாவை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விட்டார்கள். போட்டு விட்ட உடனே சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அர்த்தம் என்னன்னா, டிராவலரும் டிக்கெட்டும் கடலுக்குள்ளே போனால் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. டிக்கெட்டோட தூக்கி போட்டாங்க உள்ள. இத்தனை பிரச்சனைக்கும் ஒரு காரணம் இருந்தது. நாம் இப்போ கவனிக்கிற 2வது புயல் என்னன்னா, யோனா சந்தித்த புயல். இது 2வது புயல். இந்த யோனா சந்தித்த பெருங்காற்றும் புயலும் எதற்காக தேவன் அனுப்பிவிட்டார் என்று கேட்டா ஒரே ஒரு காரணம் தான். The Lord guided Jonah through the storm to direct him to his appointed place. கர்த்தர் தாம் நியமித்த இடத்திற்கு கொண்டு போகும்படி யோனாவை பெருங்காற்றின் வழியே கர்த்தர் நடத்தி சென்றார். கர்த்தர் ஒரு இடத்தை யோனாவுக்கு நியமிச்சிருந்தார். அந்த இடத்துல போய் இவனை சேர்க்கிறதுக்காகவே இந்த புயலை தேவன் அனுப்பினார், இந்த பெருங்காற்றை அனுப்பினார். நல்ல கவனிங்க, கப்பலில் எந்த பிரச்சனையும் கிடையாது, மாலுமியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. உண்மையை யோசித்தீங்கன்னா இந்த யோனா கூட தனிப்பட்ட விதத்தில் நல்ல மனுஷன். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற மனுஷன், கேட்கறக்கூடிய திறன் உள்ள மனுஷனாக இருந்தான், தீர்க்கதரிசியாக இருந்தான். அவனுக்கு நிறைய கிருபைகள் திறமைகள் அவனுக்கு இருந்தது. ஒரே ஒரு பிரசங்கத்தில் ஒரு முழு நாட்டையும் மனம் திரும்ப செய்யறதற்குரிய கிருபை அவனுக்கு இருந்தது. ஆனால் அவன் லைஃப்ல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்னன்னா, he was a great preacher, he was a great prophet, he had a lot of potential, but he was in the wrong place. தவறான இடத்திலே அவன் இருந்தான்.
இடம் மாறுமானால் பிரச்சனையும் மாறும். இஃப் யுவர் பிளேஸ் சேஞ்சஸ், யுவர் ப்ராப்ளம்ஸ் வில் சீஸ். தேவன் நியமிக்காத இடத்துல ஒரு மனுஷன் இருக்கிற வரைக்கும் காற்று அடிக்க கர்த்தர் விடுவார். இந்த காற்று எதுக்குன்னா, கோ பேக் டு யுவர் ஒரிஜினல் பிளேஸ். ஆண்டவர் உனக்கு அப்பாயிண்ட் பண்ண பிளேஸுக்கு நீ போற வரைக்கும் இந்த கடல் கொந்தளிக்கும். காசு இருக்குன்னு ஒரு இடத்தை தெரிந்தெடுத்துட்டான், கப்பல் இருக்குன்னு தெரிந்தெடுத்து போயிட்டான். ஆனா அந்த இடத்துல தேவனுடைய வழிநடத்தல் இல்லை. இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, உன் கொந்தளிப்புக்கு கர்த்தர் நியமிக்காத சொல்லாத இடத்திலே நீ இருக்கும்படி தீர்மானித்ததினாலே கடல் கொந்தளிக்கிறது. கர்த்தர் உனக்கு ஒரு இடத்தை சொல்லி இருந்தார், நீ அங்கே இரு, அங்கே போ என்று தேவன் நியமித்த ஒரு இடம். அந்த இடத்தை விட்டு நீ மாறி உன் இஷ்டம் போல நீ போகும்போது கர்த்தர் கொந்தளிப்பை அனுப்புகிறார், காற்றை அனுப்புகிறார். எதற்கு தெரியுமா? இவ்வளவு தூரம் கப்பலை நம்பி வந்தேன் என் இஷ்டத்துக்கு போறதுக்கு. ஒரு கட்டத்தில் யோனா சொல்லிட்டான், நான் கப்பலை நம்பலை, கப்பலுக்கு டிக்கெட் வாங்கினேன், பரவாயில்ல என்னை தூக்கி போட்டுருங்கண்ணா. எங்கே போடுங்க? கடலில் போடுங்கண்ணா. கடலுக்கு யாருங்க ஓனரு? கடலுக்கு யோப்பா நகரம் ஓனரா? இஸ்ரவேல் நகரம் ஓனரா? யார் ஓனர்? காற்றையும் கடலையும் உடையவர் கர்த்தர். இன்னொரு சொன்ன, கர்த்தருடைய கரத்தில் நான் விழுந்துடுறேன், அவர் கொன்று போட்டால் கூட நான் நம்பிக்கையாக இருக்கேன், இனிமே என் வாழ்க்கை என் கையில் இல்லை, தேவனுடைய கரத்தில் நான் போய் விழுந்துடுறேன்னு விழுந்தான். என்னை தூக்கி போட்டுருங்க, என்னை விட்டு வச்சிங்கன்னா நீங்கள் எல்லாருமே அழிஞ்சு போயிடுவீங்க. கர்த்தருடைய கரத்தில் போய் விழுந்துட்டாங்க. நீங்கள் எங்கே வேணால் என்னை நடத்துங்க ஆண்டவரே, என்ன செய்யணும் செய்யுங்க, ஆழத்தை கொண்டு போனால் கொண்டு போங்க, என்னை மிதக்க வைக்கணும்னா மிதக்க வைங்க, நீந்த வைக்கணும்னா நீந்த வைங்க ஆண்டவரே, என்ன நீங்கள் தர்ஷீஷு கொண்டு போனால் கொண்டு போங்க, நினிவே கொண்டு போனால் கொண்டு போங்க, எங்கே போகணும்னு சொல்கிறீங்களோ என்னை கொண்டு போங்கன்னு தேவனுடைய நடத்தலுக்கு விட்டு கொடுத்தான். இந்த வேலையை அவன் முதல்ல செஞ்சிருந்தா, நம்ம முன்னால் 107 சங்கீதத்தில் வாசித்தது போல, அவர்கள் விரும்பின துறைமுகத்திற்கு கர்த்தர் நல்ல டீசெண்டாக கொண்டு போய் இறக்கியிருப்பாரு. இப்போ என்ன பிரச்சனைனா, நினிவேக்கு போயிட்டாரு, ஆனால் துறைமுகத்தில் இறங்கலை. எங்கே போய் இறங்கினார்னு கேட்டால், பீச்சில் போய் இறங்கினார். அது எப்படி இறங்கினார்னா, கப்பலில் இறங்கல, வாந்தியில் இறங்கினார், ஸ்லைடிங்கில் போனார் நேரா, இல்லையா? அங்கே ஒழுங்காக ஆண்டவர் சொல்லும்போது போன இடத்துக்கு, கர்த்தர் வச்ச இடத்துக்கு போய் சேர்ந்துருந்தா சூட்கேஸோடு போய் இறங்கியிருக்கலாம். இப்போ கடற்பாசியோடு போய் இறங்கினார், இல்லையா? There is a place appointed by God for your life. When you transgress the destiny and the direction God has for your life, sometimes God troubles the waters. God raises up a storm. இது எதனாலன்னு சொன்னால், தேவன் உங்கள் மேல் வைத்த அன்பு தான், நம்ம மேல் வைத்த அன்பு தான். ஏன்னா அவருடைய நற்கிரியைகளை அறிந்திருக்கிறார். நீ தீர்க்கதரிசின்னு அவருக்கு தெரியும், உனக்குள்ளே இருக்கிற கிருபைகள் என்னன்னு கர்த்தருக்கு தெரியும், உன்னை கொண்டு என்ன செய்ய முடியும்னு கர்த்தருக்கு தெரியும். ஆனால் கையில் காசு இருக்கு, கப்பலும் நின்றுச்சு, என்ன பண்ணுறது? நல்ல ஜனங்களாக பார்த்து தோற்றத்தை பார்த்து எழும்பி போயிட்டான். But God brought the storm into his life. ஆண்டவரே, நான் போக வேண்டிய இடத்திற்கு சமாதானம் போய் சேர்றதுக்கு என் இடத்தை தீர்மானிக்க உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு விட்டு கொடுத்து பாருங்க. இந்த காற்றையும் கடலையும் அமர்த்த தேவன் வல்லவராக இருக்கிறார். There is a destiny God has ordained for me. என்னை அதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். I give myself, Lord, that your perfect will be fulfilled in my life. உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும். எல்லா இடத்துக்கும் கர்த்தர் தான் அதிபதி. ஆனால் தர்ஷீஷை போகணும்னு தேவன் நியமிக்கலை. அந்த இடம் போகக்கூடாதுன்னு தான் வச்சிருந்தாரு. போகிறதுக்கு ஒரு இடத்தை வச்சிருந்தார், அந்த இடத்துக்கு போக மாட்டேன்னு ஒருத்தன் நிற்கும் போது அன்பினாலே தேவன் அவனை கொண்டு போனார். அதற்கு பயன்படுத்தினது என்னன்னா, புயலையே பாதியாக நடத்தினார். இந்த காலையில் இந்த புயலை பார்த்து கலங்காதீங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் டைரக்ஷன், என் டெஸ்டினேஷன்
நீங்க மாற்றணும்னா மாற்றுங்க ஆண்டவரே. இன்னைக்கு எனக்கு தெரியும் சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் அந்த இடத்தை மாற்றும் போது ஒரு பெரிய அமைதி உண்டாகும், பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும், ஒரு பெரிய நன்மை பிறக்கும். கர்த்தர் ஒரு பெரிய மகிமை உங்க வாழ்க்கையில காண பண்ணி நீங்க இந்த புயலை பார்த்து வேதனைப்பட மாட்டீங்க. இந்த புயலுக்காக நன்றி ஆண்டவரே, நீர் விரும்பின துறைமுகத்திற்கு நீ கொண்டு போய் சேர்த்ததுக்காக நன்றி. உம்முடைய தயவுள்ள சித்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றும்படி நீரே கரம் பிடித்து நடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. ஹல்லேலூயா. என்னை நடத்தும் ஆண்டவரே. அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் அடியார் மீது ஜொலித்திடட்டும். அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் அடியார் மீது ஜொலித்திடட்டும். இரவு பகல் கூட நின்று எந்தெந்துமா நடத்திடுமே. இரவு பகல் கூட நின்று எந்தெந்துமா நடத்திடுமே. சித்தம் போ ஆமென் நற்பரனே நீ நட. என் சித்தமோ என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் இயேசுவே. ஓ என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. என் கண் கண்டபடி அல்ல, என் மனம் விரும்பினபடி அல்ல, நீங்க எனக்கு முன்குறித்த இடத்திற்கு கொண்டு போங்க ஆண்டவரே. அதற்கு எதிர்த்து நின்று உமக்கு முரண்டு பிடிக்கிற என் வாழ்க்கைய நீங்க அனுப்பின புயல்ல உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறதற்கு நீங்க திறந்து கொடுக்கிற அந்த வாய்ப்புல உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்துறேன் ஆண்டவரே. என்ன நடத்துங்கப்பா. God leads through the storm. முதலாவது சீஷர்கள் சந்தித்த புயல், இரண்டாவது யோனா சந்தித்த பெருங்காற்று, மூன்றாவது கடைசியாக ஒரு பெருங்காற்றை குறித்து படிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். அப்போஸ்தலர் 27:13 முதல் 14 வசனங்கள். தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்திற்குள்ளே யூரோக்ளிதியோன் என்னும் கடுங்காற்று அந்த கப்பல் மேல் மோதினது. மூன்றாவது புயல் அல்லது மூன்றாவது பெருங்காற்று பவுல் அப்போஸ்தலன் சந்தித்த பெருங்காற்று. பவுல் சந்தித்த பெருங்காற்று. இந்த பெருங்காற்று அவன் சந்தித்த கப்பல் மேலே மோதும் போது அது என்ன செய்ததுன்னு நீங்கள் 15 வாசிப்பீங்களான்னா அதில் ஒரு வார்த்தையை நான் முக்கியப்படுத்துகிறேன், வாசித்து பாருங்க. கப்பல் அதில், அதாவது அந்த புயல் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க, கொண்டு போகப்பட்டோம். We let her drive, we were driven away. 17ஆம் வசனத்தில் திரும்ப அதே வார்த்தை இருக்கிறது. அவர்கள் அதை தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொறி மணலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். திரும்ப அந்த வார்த்தை, கொண்டு போகப்பட்டோம், கொண்டு போகப்பட்டார்கள். இதில் என்ன வேதனைன்னு கேட்டால், கப்பல் எதுக்கு வச்சிருக்குன்னா ஜனங்கள் எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான் கப்பல் இருக்கு. இங்கே பிரச்சனைனா கப்பலை காற்று கொண்டு போகுது. இன் அதர் வேர்ட்ஸ், டோட்டல் லேக் ஆஃப் கண்ட்ரோல். கப்பல் இருக்கு, ஆட்கள் உள்ள இருக்கிறாங்க, ஆனால் கப்பல் கட்டுப்பாட்டில் இல்லை. காற்று எப்படி அடிக்குதோ கப்பல் அதுக்கு இஷ்டத்திற்கு கொண்டு போகப்படுது. இது ரொம்ப ஆபத்தான ஒரு பயணம். இந்த பயணத்தில்
ஒரு முக்கியமான விஐபி உள்ள இருக்கிறார். அவர் யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். இவருடைய படகுல ஏங்க இப்படிப்பட்ட பிரச்சனை? பெரிய அற்புதங்களை செய்கிற ஒரு மனுஷன், தேவனுடைய வார்த்தையை சுமந்து உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவித்த மனுஷனுக்கு ஏங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை? ஏன் இந்த மாதிரி ஒரு பெருங்காற்றை அவர் படகுல, அவருடைய கப்பலில் ஏன் மோதி கப்பலே கண்ட்ரோல் இல்லாமல் போகிற அளவுக்கு தேவன் எப்படி இதை அனுமதித்தார்? 18ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பிரச்சனை முற்றி போச்சுன்னா, பெருங்காற்று மழையில் மிகவும் அடிபட்டு சில சரக்குகளெல்லாம் எரிஞ்சு போட்டாங்களாம். கப்பலின் தளவாடங்களை கைகளாலே எடுத்து எரிந்து போடான். பவுல் கூட தூக்கி போடுறாரு, எல்லாத்தையும் சேர்ந்து போடுறாரு. 20ஆம் வசனத்தில் அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழை அடித்து கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முற்றிலும் அற்று போயிடுச்சு. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு புறப்பட்டு போன ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய போராட்டம், இவ்வளோ பெரிய போராட்டம். யோனா கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாம போனா, அதுக்கு காத்தடிச்சது. இங்க இந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிச்சு போறாரு, அங்க காத்தடிக்குது. இது என்னங்க இது? தேவ சித்தத்தை உணர்ந்து ஊழியம் செய்யறதுக்கு, பிரசங்கம் பண்றதுக்கு தன் வாழ்க்கையே தியாகம் செஞ்சு ஒரு மனுஷன் போனா தப்பி பிழைக்க முடியலன்ற அளவுக்கு பிரச்சனை அதிகமாயிடுச்சு. பயங்கரமான காற்று. ஆனால் ஆரம்பிக்கும் போது அப்படி தெரியல. ஆரம்பிக்கும் போது தென்றல், ஆனால் திடீர்னு புயலாக மாறுகிறது. வாய் எதற்காக கர்த்தர் இதை அனுமதித்தார்? அங்க ஒரு முக்கியமான சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 23ஆம் வசனத்தை பாருங்கள். 23 என்னவென்றால், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்காக தயவு பண்ணினார், தயவு பண்ணிட்டார். எதுக்கு இத்தனை பிரச்சனை? பிரச்சனைக்கு நடுவில் கர்த்தர் சொன்னதை பாருங்க, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். Why would God allow the storm to hit Paul's ship? மூன்றாவது காரணம் என்ன? The Lord guided Paul into the storm to display his purpose in Paul's life. தம்முடைய நோக்கத்தை வெளிப்படுத்தும்படி பவுலை பெருங்காற்றின் வழியே கர்த்தர் நடத்தினார். தம்முடைய நோக்கத்தை வெளிப்படுத்துறதுக்காக பவுலை கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு அழைத்தார், நோக்கத்தோடு தெரிந்தெடுத்தார், நோக்கத்தோடு பிரித்தெடுத்தார். தாயின் வயிற்றிலிருந்தே பிரித்தெடுத்தார். அவன் ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கே ஆண்டவர் அனனியா மூலமாக கொடுத்த வார்த்தை என்னன்னா, ராஜாக்களுக்கும் அதிபதிகளுக்கும் என்னுடைய சுவிசேஷத்தை கொண்டு போகிற என்னுடைய பாத்திரம். பவுல் பயணம் பண்ணும்போது இவ்வளோ பெரிய பெருங்காற்றை கொண்டு வந்து நடுவில் நின்று பேசினாராம், நீ ராயனுக்கு என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நீ ராயனுக்கு முன்பாக நிற்கணும். இப்போ யோசித்து பாருங்க, சரி ராயனுக்கு முன்னாடி நிற்கணுன்றதுக்கு எதுக்குங்க இவ்வளோ பிரச்சனை? இந்த பிரச்சனை எங்க போய் முடிஞ்சது பாருங்களேன். ஆண்டவர் சொல்லுகிறாரு, கர்த்தர் எல்லாருடைய ஜீவனை தப்பு வச்சுறாரு. 22ஆம் வசனம், திடமனதா இருங்கள் அப்படின்னு இப்ப நான் தைரியம் சொல்லுகிறேன். கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கு என்ன வராது? பிராண சிநேகிதம் சேதம் வராது, உயிருக்கு சேதம் வராது. அர்த்தம் என்ன? நல்லா கவனிங்க. ஏற்கனவே உடைமைகளை தூக்கி போட்டாச்சு, தளவாடங்கள்லாம் தூக்கி போட்டாச்சு. இப்போ எம்டி ஷிப் இருக்கு, அதுக்குள்ள ஆட்கள் இருக்காங்க. இப்ப கர்த்தர் சொல்றாராம், கப்பல் நொறுங்கி போயிடும், உயிர் மட்டும் தப்பிக்கும்ன்றாராம். கர்த்தர் என்ன சொல்ல வந்தார் தெரியுமா பவுல்கிட்ட? பவுலே, உன்னுடைய கண்கள் என் நோக்கத்தின் மேல மட்டும்தான் இருக்கணும். நீ பயணிச்சு வந்த பாரு கப்பல், அது கூட உடைஞ்சு போயிடும். நீ கொண்டு வந்த அத்தனை பொருளும் அழிஞ்சு போயிடும். ஆனால் நோக்கத்தை மட்டும் விட்டுறாது. ஐ எம் ஸ்பேரிங் ஜஸ்ட் யுவர் லைஃப். உன் பொருள் ஒண்ணுமே உன்ட்ட நான் கொடுக்கல, கப்பலை கூட உனக்கு நான் கொடுக்கல. நீ திரும்பி போக போறது இல்லை, பிகாஸ் இட்ஸ் ஒன் வே டிக்கெட். நீ திரும்பி போக போற. ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்ல வந்தாருன்னா, இன்றைக்கு உன்னை நான் அழிச்சிருக்கிறது ரொம்ப ஈஸி. நீ இன்னைக்கு செத்து போயிருக்கலாம். தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு.
ஆனால் இந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் உனக்கு உயிரை மட்டும் கொடுத்து உன்னை அனுப்புகிறேன். எதுக்கு தெரியுமா? நீ ராயனை போய் சந்திச்சுட்டு சுவிசேஷம் சொல்லணும். பவுலுக்கு நல்லா தெரியும், ராயனை சந்திச்சிட்டார் அப்படின்னா சுவிசேஷத்தை சொன்னால் அவர் உயிரோடு திரும்பி வர மாட்டார், அவரை சிறைச்சேதம் பண்ணுமான்னு அவருக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்ல வந்தார்னா, இங்கே பார், எல்லாத்தையும் விட தேவ சித்தம்தான் முக்கியம். அதுக்கு உயிரை மட்டும் காப்பாற்றி அனுப்புகிறேன், போயிட்டு உன் வேலையை முடிச்சுட்டு வா. பவுல் சொல்கிறாரு, உண்மை, வந்த கப்பல், சுமந்து வந்த கப்பல் நொறுங்கலாம், தேவ நோக்கம் நிறைவேறும். Hallelujah. The Lord guided Paul into the storm to display his purpose. என் நோக்கம் கப்பலை பற்றி பேச அல்ல, பொருட்களை சம்பாதிக்க அல்ல. என் நோக்கம் தேவ சித்தத்தை நிறைவேற்று. அதுக்கு மட்டும்தான் ஜீவன், அதுக்காக தான் இந்த உயிர். இந்த புயலை கொண்டு கப்பலையும் உடைச்சாரு, பொருளை எல்லாத்தையும் எடுத்துட்டாரு, தனியாக உயிரை மட்டும் காப்பாற்றி கொண்டு போனார். என்ன சொல்ல வந்தார்னா, உன் ஜீவனை விட, பொருட்களை விட, உனக்கு இருக்கிற எல்லா ஆஸ்திகளை விட தேவ சித்தம் நிறைவேற்றுவதுதான் உன் வாஞ்சையும் போஜனமாக இருக்கணும். நத்திங் எல்ஸ் மேட்டர்ஸ். ஒரு மனுஷன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எல்லாம் இழந்து நின்று உயிர் மட்டும் காப்பாற்றப்பட்டானா அவனுக்கு என்ன செய்யணும்னு தோணும்னா, இருக்கிறதுலையே எப்படி சிறந்ததாக இருக்கோ அதை மட்டும்தான் செய்யணும். நிறைய பேர் டெத் பெட்லேருந்து வந்தவங்க இருக்காங்க தெரியுமா? they got a second life. they lost everything. பணம் எல்லாம் போச்சு, பொருள் போச்சு, வீடு ஆஸ்தி எல்லாம் போச்சு, உயிர் மட்டும் பிழைச்சது. நான் உயிர் மட்டும் இருக்கேன்றவங்களோட லைஃப்பை போய் கேட்டு பாருங்கள். வாட் டு யூ வாண்ட் அக்கம்ப்ளிஷ் இன் லைஃப்? அவங்க மண்டேன் திங்ஸ், கீழே இருக்கிற சாதாரண காரியங்களை செய்யணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் தப்பிச்சவங்களை போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இருக்கிற ஒரு வாழ்க்கை, செகண்ட் லைஃப் எனக்கு கிடச்சிருக்கு, இருக்கிறதுலே ப்ரைம் அப்ஜெக்டிவ் என்னவோ அதை மட்டும்தான் நான் செய்யணும்னு விரும்புகிறேன். பிகாஸ் தே நோ த ப்ரெஷியஸ்னஸ் ஆஃப் லைஃப். இந்த வாழ்க்கையினுடைய விலை என்னன்னு அப்போ கண்டுபிடிப்பாங்க. இதை நான் இனிமேல் வேஸ்ட் பண்ண மாட்டேன், என் வாழ்க்கையை தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு மட்டுமே நான் செலவழிப்பேன். ஏன்னா ஆண்டவர் என்னை ஒரு நொடியில் அழிச்சிருக்கலாம், என்னை உயிர் எது கொடுத்தாருன்னா அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுக்கு. நான் நினைக்கிறேன், அன்றைக்கு அந்த ராத்திரி கப்பலையும் உடைச்சு பொருளெல்லாம் எடுத்து கடலில் அப்படியே ஆண்டவர் மிதக்க விட்டார். இவனை மட்டும் உயிரோட காப்பாற்றினார், உயிரை காப்பாற்றினார். சொன்னார், பக்கத்தில் இருக்கவன் எல்லாரையும் கொண்டிருப்பேன், உன் நிமித்தமாக அவன் எல்லாரையும் காப்பாற்றி வச்சுருக்கேன். ஆனால் பவுலுக்கு வந்த செய்தி என்ன தெரியுமா? மரணத்திற்கும் உனக்கும் ஒரே ஒரு அடி தான் இருந்துச்சு, அல்லது ஒரு சின்ன இடைவெளி தான் இருந்துச்சு. இவ்வளோ பெரிய ஆபத்தை நீ சந்தித்த பிறகு நீ மரணத்தை பார்த்து நீ பயப்படக்கூடாது, நீ ராயனை பார்த்து பயப்படக்கூடாது. இவ்வளோ பெரிய ஆபத்திலிருந்து ஆண்டவனை தப்பு வச்சிருந்த ஒன் ரீசன், தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை உனக்கு அற்று போகிற லெவலுக்கு உன்னை கொண்டு வந்துட்டு ஆண்டு சொல்றாரு, என் வேலையை நீ போய் செஞ்சுட்டு வாப்போ. பவுல் சொல்லுகிற, எங்க பார்த்தாலும் கட்டுகளும் காவலும் எனக்கு இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆவியானவர் திருவுளம் பற்றி கொண்டே வருகிறார். இந்த பிராணனை குறித்து நான் அருமையாக எண்ணவே இல்லை, ஒன்றை குறித்து நான் கவலைப்படலை, என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கணும், என் தேவனாகி கர்த்தரிடத்தில் நான் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கணும். ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஃபுல்ஃபில் தட் பர்பஸ் தட் காட் ஹஸ் given me. நிறைய வேளையில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பெருங்காற்றையும் புயலையும் அடிக்க வச்சு கையில் இருக்க அத்தனையும் பிடுங்கி விட்டுருவார். பேர் ஹேண்ட்ஸோடு நிற்க வச்சு உனக்கு என்ன வேணும்னு கேட்பார். பவுலை போல் நம்ம சொல்லணும், வேறு எதுவுமே வேணாம் ஆண்டவரே, நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை மட்டும் நான் செய்கிறேன். இந்த உயிர் பிச்சை போட்டது நீங்கள் தான், ஜீவனை கொடுத்தது நீங்கள், எனக்கு இருக்கிற அந்த ஒரு ஜீவனாலே உம்முடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுவேன், உமக்கு சேவை செய்வேன், உம்முடைய வழிகளில் நான் நடப்பேன். என் விருப்பம் இல்லை, என்ன பிரச்சனை இதுக்கப்புறமா வந்தால் நான் கவலைப்பட மாட்டேன். சில பேர் நான் பார்த்துருக்கிறேன், when they have gone through extreme stress and fear, பயங்கரமான ரிஸ்க்குள்ளே போயிட்டு வந்தவங்க, அவங்களுக்குள்ள அந்த பயம்ன்றதே ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும், சுட்டரிச்சு போட்டிருப்பாங்க. they are no longer afraid. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் கடலே பார்த்துருக்கோங்க, கப்பலே உடஞ்சி போச்சு, அதையும் நான் தாண்டி தான் வந்திருக்கேன், அத்தனையும் இழந்துட்டு வந்திருக்கேங்க, வெறுங்கையால் ஒரு கட்டை மேலே நான் மிதந்து வந்தேன், இதை விடவா என் வாழ்க்கையில் பிரச்சனை வரப்போகுது, அது எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அந்த பயம்ன்றதை முறித்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுக்கு தான் கர்த்தர் இந்த புயலை அவன் வாழ்க்கையில் கொண்டு வந்தார். அவன் அருமையாக படிக்கட்டில் இறங்கி வர வைக்க தேவனால் முடியும். ஆனால் கப்பல் எதுக்கு உடைச்சார்னா, யூ ஆர் நாட் கோயிங் பேக், நீ திரும்பி போக போகிறதில்ல,
இஸ் யுவர் லாஸ்ட் ஜேர்னி. நீ ராயனுக்கு முன்னாடி சாட்சி சொல்றதுக்கு ஆயத்தமாயிடு. நோ டேர்னிங் பேக். நீ பின்னிட்டு பார்க்கக்கூடாது. இயேசுக்கு பின்னாடி போயிட்டியா, கலப்பையில கை வச்சிட்டியா, திரும்பி பார்க்காத. கர்த்தருக்காக ஓடு. அவர் சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்றும்படி ஒப்புக்கொடு. அவர் அழைத்த அழைப்பில் நிலைத்திருக்கும்படி உன்னை அர்ப்பணி. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், உம் சித்தத்தையும் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க ஆண்டவரே? எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்றைக்கு இதற்காகவே கர்த்தர் புயலை எழுப்புகிறார். புயலிலேயும் பாதையை உண்டு பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். பாதையை காட்டுங்க ஆண்டவரே. அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் அடியார் மீது ஜொலித்திடட்டும். இடுக்கமையன் அப்பமுமா கண்ணீரோ என் தண்ணீருமா பருகிடேனும் பயப்படேனா என்றென்றும் சித்தம் போதும். பருகிடேனும் பயப்படேனா என்றென்றும் சித்தம் போதும். சித்தம் மட்டும் போதும் ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறவங்க எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் சித்தம் போதும், உங்களுடைய தயவுள்ள நோக்கம் என் வாழ்க்கையில போதும்பா, அதுக்கு மிஞ்சி எனக்கு ஒன்று வேண்டாம், முழுமையாக நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த போராட்டங்கள்லாம் தாண்டின பிறகு எனக்கு இனி பயம் இல்லை, நான் தைரியமா உமக்கு பின்னால வருவேன். ஆண்டவரே உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்ற நான் வருவேன், நீங்க சொன்னதை செய்து முடிக்க நான் வர்றேன் ஆண்டவரே. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. இப்பொழுதும் நான் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை கொடுக்கிற நேரம். காணிக்கைகளை கரத்தில் எடுத்துக்கொள்ளுவோம். ஜெபிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த நன்மையிலிருந்து காணிக்கைகளை உமக்கு படைக்கிறோம். மனப்பூர்வமாக மகிழ்ச்சியோடு உதாரத்துவமாய் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் அங்கீகரியும் ஏற்றுக்கொள்ளும், பரிசுத்தப்படுத்தும். இது நம்முடைய ராஜ்யத்துக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து பாடுவோம். உம் சித்தம் போ என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். உம் சித்தம் போ என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. மார்பில் நான் சார்ந்திடுவே, மறுபிரயாண காலம் பரனே பரனே உந்தன் சித்தத்தை அறிவதல்லோ தூய வழி. பரனே உந்தன் திரு சித்தத்தை அறிவதல்லோ தூய வழி. சித்தம் போ என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. ஹல்லேலூயா. தேவ சித்தம் மாத்திரம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறினால் போதும். ஆண்டவர் அதுக்கு நேரம் நம்மளை நடத்துறதுக்கு புயல் வழியா கொண்டு போனா கூட கொண்டு போங்க ஆண்டவரே, திசை மாதிரி போயிடாதபடி என் வாழ்க்கையில இந்த புயல்கள் மூலமாக என்னுடைய நோக்கத்தை சீர்படுத்துறதுக்கு அந்த புயல் நடுவில் எழுந்து நின்று என்னோடு பேசி என் வாழ்க்கையினுடைய நோக்கத்தை செட்ரைட் பண்ற உம்முடைய கிரியைக்காக உமக்கு நான் நன்றி என்று
அநேகருடைய வாழ்க்கையில இடுக்கத்தின் பாதையில, நெருக்கத்தின் பாதையில, தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலையில கர்த்தர் கொண்டு போய் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். மரணப்படுக்கைக்கு போயிட்டேன், அந்த இடத்துல கர்த்தருடைய அழைப்பு இருக்கும். அங்க தேவனுடைய தெரிந்த இடத்துல கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். அப்போ நம்ம சொல்லணும், ஆண்டவரே, மரணமானாலும் ஜீவனானாலும் உமக்காக ஓடுவேன், உம் சித்தத்தை நிறைவேற்றுவேன், உம்முடைய தயவை பற்றி கொண்டு உம்முடைய திருவுள்ள சித்தத்தை நோக்கத்தை நிறைவேற்ற என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு அப்படி தங்களை தேவனுக்கு முழுமையாய் அர்ப்பணிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் தேடுகிறார். கிருபை தாங்க. எல்லாரும் எழும்பி நிற்போமா? தேவனுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். பெருங்காற்றின் வழியாகவும் புயலின் வழியாகவும் தேவன் வழிகளை உண்டு பண்ணுகிறார். இன்றைக்கு நாம் அநேக வழியில் இந்த பெருங்காற்றை அவாய்ட் பண்ணலாம், இதை நாம தப்பித்து செல்லலாம், இதற்கு பயந்துடலாம் அப்படின்லாம் நான் யோசிக்கிறதுக்கு மனசு சொல்லும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இதன் வழியாக தான் உன்னை நடத்துவேன், இதை கடந்து என்னுடைய மகிமை நீ காண்பாய். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, எத்தனை பெருங்காற்று வந்தாலும், ஆண்டவரே, எத்தனை புயல் வந்தாலும், அன்றைக்கு சீஷர்களுக்கு நீர் உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினது போல என் கண்கள் உம்முடைய மகிமையை காணும்படி கிருபை தாங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்றைக்கு யோனாவை போல தேவன் எனக்காக, என் குடும்பத்துக்காக முன்குறித்த இடத்திற்கு நேராய் இந்த பெருங்காற்று நடத்தணும் அப்படின்னு நீங்க நினைத்து தான் கொண்டு வந்ததுக்காக நன்றி அப்பா என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, பவுலுடைய வாழ்க்கையில் இந்த பெருங்காற்று வந்தபோது அவனுடைய நோக்கங்கள் சீர்பட்டது போல எங்க வாழ்க்கையில நோக்கங்களை சீர்படுத்த நீர் உண்மை உள்ளவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. எந்த பிரச்சனை ஆண்டு நம்ம வாழ்க்கையில வேஸ்டா கொண்டு வர மாட்டார். There is a purpose behind every problem. There is a pathway that opens after every problem. கர்த்தர் திறப்பார். தீமைன்னு நினைத்தேன், நன்மையாகவே கர்த்தர் மாற்றினார். நன்மையாய் மாற்றுகிற தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, நீர் தந்த வார்த்தைக்காக நன்றி. தொடர்ந்து எங்களை எந்த பாதையில நடத்தினாலும் தைரியமாய் பின் செல்ல கிருபை தார். புயலை கண்டு கூட நாங்கள் பயப்பட மாட்டோம், என்றால் நீர் அங்கேயும் எங்களோடு இருக்கிறீர். தொடர்ந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.